ரவுட் 53 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் கான்செப்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரவுட் 53 என்ன, இபிஎஸ்னா என்ன, இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறது. 53 ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப் ஹோஸ்டிங் ஆர்கிடெக்சர்ஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த சர்வீஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் சர்வீஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு டிஎன்எஸ். ஓகேங்களா? டொமைன் நேம் சர்வீஸ். அப்போ வாட் இஸ் மீன் பை டொமைன் நேம் அப்படின்னா என்ன சொல்றீங்க? அதுதான் டொமைன் நேம். ஓகேங்களா? அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமைன் நேம். செகண்ட் ஓகே. ஸோ அப்போ அந்த டொமைன் நேம்ன்றது என்னது? இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் www.facebook.com அப்படின்னு ஹிட் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு சர்வர் கிட்ட இருந்து வருதா, ஒரு அப்ளிகேஷன் கிட்ட இருந்து வருதா. அப்ப அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமைன் நேம். அப்ப டொமைன் நேம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன், நிறைய டொமைன் நேம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? லைக் www.facebook.com, instagram.com, .net, .in, .co.in அந்த மாதிரி நிறைய திங்ஸ், கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டொமைன் நேம்ஸ்ல வர்றது தான். ஓகேங்களா? அப்ப அந்த டொமைன் நேம்ல இருந்து ரெக்வஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சர்வருக்கு வரும். ஓகேங்களா? இது ஒரு டயக்ராம் மாதிரி போட்டோம் அப்படின்னா இப்ப ஆன்லைன்ல இருக்கேன் அப்படின்னா ஆன்லைன்ல இருந்து நான் வந்து www.facebook.com அந்த மாதிரி ஏதாவது ஹிட் பண்றேன், வந்து www.facebook.com அப்படின்னு ஹிட் பண்றேன் அப்படின்னா இப்போ ரெக்வஸ்ட் எங்க போகும்? ஃபர்ஸ்ட் எங்க போகும் அப்படின்னா இந்த நேம் எங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் போகும். அப்ப இந்த நேம் நான் எங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பேன்? ஒரு டிஎன்எஸ் ப்ரொவைடர் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிருப்பேன். ஒரு டிஎன்எஸ் ப்ரொவைடர். அப்பனா அவங்க எல்லாம் யாரு? டொமைன் நேம் ப்ரொவைடர். அவங்க தான் யாரு? டொமைன் நேம் ப்ரொவைடர். அப்ப அவங்க கிட்ட இந்த ரெக்வஸ்ட் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் போகும். அப்ப அவங்க கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் எங்க போகும் அப்படின்னா என்னோட சர்வருக்கு போகும். ஓகேங்களா? டைரக்டா நான் சர்வரோட கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரெக்வஸ்ட் டைரக்டா சர்வரோட போகும். இல்ல அந்த இடத்துல நான் லோட் பேலன்சர் கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரெக்வஸ்ட் எங்க போகும்? நேரா லோட் பேலன்சருக்கு போகும். ஓகேங்களா? தெளிவா தானே ப்ரோ சொல்றேன். லோட் பேலன்சரோட கனெக்ட் பண்ணியிருந்தேன்றேன், திரும்பி மறுபடியும் சர்வர்ன்றீங்க. இப்போ டிஎன்எஸ்ல இருந்து ரெக்வஸ்ட் நான் வந்து லோட் பேலன்சரோட கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா லோட் பேலன்சரோட போகும். ஓகேங்களா? தென் லோட் பேலன்ஸ்ல இருந்து சர்வருக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு ரெக்வஸ்ட் வந்து ஷேர் ஆகும். சரிங்களா? இல்ல டைரக்டா ஒரே ஒரு சர்வரோட தான் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு சர்வருக்கு டைரக்டா என்ன ஆரம்பிச்சிடும்? ரெக்வஸ்ட் போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, அப்ப இந்த இடத்துல டொமைன் நேம் அப்படின்னும் போது நம்ம செட் பண்ற நேம் தான் இது. ஓகே, நம்ம செட் பண்ற நேம் தான் இது. அப்ப ரவுட் 53ன்றது யார் அப்படின்னா ஒரு டொமைன் நேம் ப்ரொவைடர். அவங்க யாரு? ரவுட் 53ன்றவங்க ஒரு டொமைன் நேம் ப்ரொவைடர். டொமைன் நேம் ப்ரொவைடர். ஓகேங்களா? ஒரு நேம் ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? அப்ப அவங்க கிட்ட இருந்து நான் என்ன பண்ண போறேன்? ஒரு நேம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க போறேன். அது என்னோட சர்வீஸுக்கு நான் அட்டாச் பண்ணிக்க போறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து இவங்க கிட்ட வாங்குறேன்னு வைங்களேன். இவங்க கிட்ட இருந்து வாங்குறேன்னு வைங்க, இந்த நேம் நான் எது வேணாலும் வாங்கணும். இப்போ இதே மாதிரி நிறைய ப்ரொவைடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் GoDaddyன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஹோஸ்டிங்கர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஹோஸ்டிங்கர், Cloudflare. ஓகேங்களா? Cloudflare DNS, Cloudflare DNS, Blocks1. ஓகேங்களா? Blocks1, DigiCert. ஓகேங்களா? DigiCert. இந்த மாதிரி நிறைய லைக் நேம் ப்ரொவைடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்காங்க. நிறைய அதுல ஃபேமஸ் ஆனவங்க பாத்தீங்கன்னா GoDaddyன்றவங்க நிறைய பேருக்கு தெரியும். GoDaddyன்றவங்க யாருன்னு.
இவங்க வந்து ஒரு டொமைன் நேம் ப்ரொவைடர், இவங்களும் ஒரு டொமைன் நேம் ப்ரொவைடர் தான். இவங்க 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 எல்லாருமே ஒரு டொமைன் நேம் ப்ரொவைடர்ஸ் தான். அப்ப இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்ப நான் GoDaddy கிட்ட நான் www.facebook.com சொல்லி ஒரு நேம் வாங்கிட்டேன். www.facebook.com சொல்லி ஒரு நேம் வாங்கிட்டேன். இப்ப இந்த நேம் எனக்கு வேற வெப்சைட்ல போயிட்டு பார்த்தா எனக்கு கிடைக்குமா? வாங்கிட்டா கிடைக்காதா? ஏன் இவங்க வேற வெப்சைட் இவங்க வேற வெப்சைட் தானே? இவங்க வேற வெப்சைட் இவங்க வேற வெப்சைட் தானே? இவங்க வேற இவங்க வேற தானே? அப்ப இவங்க கிட்ட வாங்கின நேம் இவங்க கிட்ட கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா? அப்ப இவங்க கிட்ட வாங்கின நேம் நான் இவங்க கிட்ட வாங்கிட்டேன் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒரு கம்பெனி வந்து facebook.com சொல்லி ஒரு நேம் ஹோஸ்டிங் கிட்ட மீன் GoDaddyல வாங்கிட்டாங்க. இன்னொரு கம்பெனி அதே நேம் போயிட்டு ஹோஸ்டிங்ல வாங்க ட்ரை பண்றாங்க. கிடைக்குமா கிடைக்காது? அப்ப கிடைக்கும்னா அப்ப இந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணும்? அவனுக்கும் அந்த நேம் கிடைக்கும், இவனுக்கும் அந்த நேம் கிடைக்கும்னா எப்படி? நான் ஒரு நேம் வாங்குறேன், அதே நேம் நீயும் வாங்குற அப்படின்னா அது எப்படி? கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது ஃபர்ஸ்ட். அப்ப எப்படி கிடைக்காம போகுது? எப்படி வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொவைடர் கிட்ட நேம் வாங்கின நேம் இன்னொரு ப்ரொவைடருக்கு தெரியுது ஃபர்ஸ்ட். சொல்ற கொஸ்டின் புரியுதா? ஒரு வெப்சைட்ல வாங்கின நேம் எப்படி இன்னொரு வெப்சைட்டுக்கு தெரியுது? அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்குது. அதான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அவங்க யூஎஸ் ஆர்கனைசேஷன்ஸ் தான். அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ICANN. ICANN ஓகேங்களா? அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ICANN. ஸோ இவங்களோட இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் டேட்டா பேஸ் மாதிரி, காமன் டேட்டா சென்டர்ஸ் மாதிரி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா நேம் ப்ரொவைடர் கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கனெக்டடா இருப்பாங்க. எல்லா நேம் ப்ரொவைடரும் இவங்களோட இன்டர் கனெக்டடா இருப்பாங்க. ஸோ ஒரு வெப்சைட்ல நான் வாங்குற நேம் அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்னா இந்த ICANN போயிட்டு என்ன ஆகும்னா ரெஜிஸ்டர் ஆயிடும். அப்ப இது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் இந்த நேம் வேற எந்த ப்ரொவைடர்ல போய் வாங்கினாலும் என்ன ஆகுது? வராது, காமிக்காது. நேம் வந்து வராது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இட் ஹாஸ் பீன் டேக்கன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சு ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கான்செப்ட். இப்போ கேட்பாங்க, நான் வந்து GoDaddyல வாங்குற நேம் ஹோஸ்டிங்ல காட்டாததுக்கான ரீசன் அந்த நேம் வந்து காமனா ரெஜிஸ்டர் ஆயிடும். அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷன் நேம் என்னது? ICANN, இன்டர்நெட் கார்பரேஷன் ஃபார் அசைன்டு நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா குளோபல். இவங்க வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு ஆர்கனைசேஷன், ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ். இவங்க எல்லாத்தையுமே இதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்ப இதுதான் சினாரியோ. அப்ப ரவுட் 53யும் ஒரு நேம் ப்ரொவைடர் தான். ஒன் ஆஃப் த நேம் ப்ரொவைடர் தான் இவங்களும். ஓகேங்களா? இவங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி கிளவுட்ல ரவுட் 53 அப்படின்ற சர்வீஸ் நீங்க இப்ப பாக்குறீங்க. கிளவுட் இப்பதான் வந்தது. கிளவுடுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி நேம் வச்சுட்டு இருந்தாங்க? நான் கிளவுட்ல ரவுட் 53 வழியா நேம் வாங்க போறேன்னு சொல்லிட்டேன். கிளவுடுன்றது இப்பதான் நானே 2016ல இருந்து தான் எல்லாருக்குமே கிளவுடே தெரியுது இந்தியால. அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னால எப்படி நேம் வாங்கியிருந்தாங்க? யூசிங் திஸ் கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ். இந்த மாதிரி இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா நேம்ஸை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் அப்படிதான் ஒர்க் வச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நான் வந்து என்னோட நேமை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து பாத்தீங்கன்னா AWSலயே நான் வச்சிருக்கேன் சர்வீசஸ்லாம் அப்படின் போது நான் நேமையும் நான் என்ன பண்றேன் ரவுட் 53லயே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பண்றேன். ஆனா இப்போ ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாமே மைக்ரேஷன் பண்றாங்க. அப்ப மைக்ரேஷன் பண்றாங்க அப்படின்னும் போது அப்ப ஆல்ரெடி அந்த நேமை நான் என்ன பண்ணிட்டேன், ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டேன். அப்ப அந்த நேமை நான் என்ன பண்ணி ஆகணும்? மைக்ரேட் பண்ணி ஆகணும், வித்தாகணும், மைக்ரேட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? நேமை விற்கலாம் முடியாது. ஓகேங்களா? ஒன்ஸ் ஒரு நேமை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா வேற எந்த வெப்சைட்லயும் அதை வாங்க முடியாது. அப்ப அந்த நேமு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு நான் வாங்கிட்டேன் நேம். நான் ஒரு GoDaddyல நேமை வாங்கிட்டேன். நான் என்னோட நேமை நான் வந்து கிளவுடுக்கு என்னோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே கிளவுடுக்கு மைக்ரேட் பண்றேன். அப்ப நான் GoDaddyல வாங்கின நேம் என்ன டெலீட் பண்ண முடியுமானா முடியாது. ஓகேங்களா? அதை நான் என்ன பண்ணேன்னா மைக்ரேட் தான் பண்ணிடணும். எப்படி மைக்ரேட் பண்ணணும்? கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? கிளவுடுக்கு நான் என்ன பண்ண அந்த நேமை மைக்ரேட் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல என்னன்னா ஆல்ரெடி நான் ஒரு நேம் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து இந்த ஹோஸ்டிங்கர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் நேம் ப்ரொவைடர் கிட்ட
நான் ஒரு நேம் வாங்கி வச்சிருக்கேன். நான் www.pisasus.cloud அப்படின்ற நேம்ல pisasus.cloud அப்படின்ற நேம்ல ஒரு நேம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நேமை நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ரவுட் 53 கிட்ட நான் என்ன பண்றேன் ஷேர் பண்ண போறேன். ரவுட் 53க்கு நான் என்ன பண்ண போறேன் going to migrate this name. ஓகேங்களா, going to migrate the name to route 53. ஓகேங்களா, நான் இந்த நேமை போஸ்டிங்ல வாங்கிட்டேன். இந்த நேமை நான் என்ன பண்றேன் ரவுட் 53 கிட்ட மைக்ரேட் பண்ண போறேன். ஏன்னா இதுல ஆல்ரெடி இப்ப இந்த நேம் வாங்கிட்டேன் அப்படின்றதுனால இந்த நேமை ரவுட் 53 என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஏன், நேம் ஆல்ரெடி வாங்கிட்டேன்றதுனால இந்த நேம் இதுல வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், இந்த வாங்கின நேமை நான் என்ன பண்றேன் உங்ககிட்ட மைக்ரேட் பண்றேன். அதுதான் ரியல் டைம் சினாரியோ. ரியல் டைம்ல இப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரியல் டைம்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மைக்ரேஷன் பண்ணும்போது ஒரு நேம்ஸ் எல்லாம் நீங்க ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா AWS என்விரான்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, மைக்ரேட் பண்ணுவாங்க. அப்ப அந்த மைக்ரேஷன் கான்செப்ட் தான் நம்ம இங்க பார்க்க போறோம், எப்படி மைக்ரேட் பண்றாங்க அப்படின்றது. அதுக்கு நான் வந்து இந்த சர்வீஸ் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைக் உங்களுக்கு ஒரு நேம் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின் போது மேக் ஷூர் தட் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் லெவல் டொமைன்ல வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. லைக் வந்து fb.com .in .co.in ஓகேங்களா. தென் டாட் வேற என்னது, என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும், .info உங்களுக்கு வேற என்ன ஞாபகம் இருக்கா, .net வேற அவ்வளவுதானா, இல்லையா, வேற எதுவும் இல்லையா, அதான் உங்களுக்கு தெரிஞ்சுதா. அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் எப்படி இருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் சொல்லுப்பா. அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டோட இது எப்படி இருக்கு, annauniv.edu அப்படின்னு இருக்கு. .edu ஓகேங்களா, edu அப்படின்னு இருக்கும் சரிங்களா. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் வெப்சைட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா .org இருக்கும். கவர்மெண்ட் வெப்சைட்லாம் இப்பதான் எதுவுமே தெரியல, நீங்க மட்டும் சொல்றீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க பார்க்கலாம். .gov .edu இதெல்லாம் ஓகேங்களா. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டாப் லெவல் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னது, டாப் லெவல் டொமைன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த நேம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு தனி கம்பெனிஸே இருக்கு. இப்போ .in அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷனை மட்டும் மெயின்டைன் பண்றதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷனே இருக்காங்க. NIC அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஆர்கனைசேஷன் நேம் NIC. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியாவில் இருக்கிற ஓவரால் இந்த .in அப்படின்ற முடிகிற எல்லா வெப்சைட்ஸுமே வெப்சைட் நேம்ஸுமே இவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க. .in எந்த ஒரு வெப்சைட்டுமே .inல முடியுதோ அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் தான், அதுதான் NIC ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு ஒரு டொமைன்ஸை மேனேஜ் பண்றதுக்குன்னு ஒரு மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்காங்க ஓகேங்களா. .co.in .info .in .gov இதெல்லாம் வந்து டாப் லெவல் டொமைன்ஸ் ஓகேங்களா. அப்ப நான் என்ன பண்றேன்னா ஆன்லைன்ல நான் சொன்ன ஆல்ரெடி ஹோஸ்டிங்கர் அப்படின்ற வெப்சைட்ல நான் நேம் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன் கரெக்டுங்களா. நான் வந்து ஹோஸ்டிங்கர் அப்படின்ற வெப்சைட் எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுல நீங்க வந்து லாகின் பண்ணிக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கோங்க, அது ஃப்ரீ தான் அக்கௌண்ட்டுக்கு. இதுல நான் ஆல்ரெடி ஒரு நேம் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நேம் பாருங்க. எக்ஸ்பைரியர்ஸ் ஆன் எப்போ எக்ஸ்பயர் ஆக போகுதுன்றான், ஆகஸ்ட் மந்த்ல இது எக்ஸ்பயர் ஆகுதுன்றான். நான் வந்து 1 இயருக்கு முன்னாடி வாங்கினது, அது வாங்கின நேம் இப்போ 1 இயர்ல இப்போ முடிய போகுது. ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் 2 monthsல இது முடிஞ்சிடும்
ஓகேங்களா? இப்ப இந்த நேம் போயிடுச்சு. இந்த நேம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிடும். இந்த நேம் என்ன ஆயிடும்? ஃப்ரீ ஆயிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது இந்த நேம் வேணும்னாலும் என்ன பண்ணிக்கலாம்? பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆகுது அப்படின்ன உடனே நான் மறுபடியும் என்ன பண்ணிக்கணும்? ரினியூவல் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. மறுபடியும் என்ன பண்ணணும்? ரினியூவல் பண்ணி எந்த நேமுமே உங்களால வாங்கி வச்சுக்க முடியாது. எந்த நேமுமே உங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓன் பண்ணிக்க முடியாது. இந்த நேம் எனக்கு தான்ப்பா. இந்த நேம் இதுக்கப்புறம் எவன் நெனச்சாலும் இதுக்கப்புறம் நேமே அந்த மாரி எதுவுமே பண்ண முடியாது. எல்லா நேமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த மாரி தான் சப்ஸ்கிரிப்ஷன் மாரி தான் எடுக்க முடியும். எல்லாத்தையும் வாங்கிட முடியாது ஒரேடியா. இந்த நேம் இதுக்கப்புறம் என்துதான் அப்படின்னு சொல்லி வாங்கிட முடியாது. அந்த நேமுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட் டைம் எடுக்கும். அதுவரைக்கும் தான் அந்த நேம் அவைலபிளா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நேம் என்ன ஆகும்னா ரிலீஸ் ஆயிடும். திரும்பி நீங்க மறுபடியும் என்ன பண்ணணும் அந்த நேம? ரினியூவல் பண்ணணும். அவ்வளவுதான். ஆமா. இது மாரி நடந்திருக்கு. கூகுள் நேமே யாரோ ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. www.google.com தானே கூகுளோட இதுவே. அந்த நேமே ஒருத்தவங்க அந்த மாரி வாங்கியிருக்காங்க. கூகுளோட அவன் வந்து அத கவனிக்காம விட்டதுனால, அத தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த நேம வாங்கிட்டாங்க. திரும்பியும் கூகுள் அவங்களுக்கு பெனால்டி பே பண்ணி, அந்த நேம திரும்பி என்ன பண்ணாங்க? ரிட்ரை பண்ணாங்க. சரிங்களா? சோ அந்த மாரி சினாரியோவும் நடந்திருக்கு. அதுக்கான ஆர்டிக்கிளும் கூகுள்லயே இருக்கு. வேணா போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ இது ரீசென்ட்டா டைம்ஸ்ல நடந்த ஒரு சினாரியோஸ் தான். நீங்க சொன்ன அதே சினாரியோஸ் தான் நடந்தது. கூகுள் நேம் வந்து ஆ அதோட எஸ்எஸ்எல் முடிஞ்ச பிறகு அது ரிலீஸ் ஆயிடுச்சு. இத தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அத காசு குடுத்து அந்த நேம் வாங்கிட்டாங்க. சோ திரும்பியும் அத கூகுள் அமௌண்ட் ஏறாது. அமௌண்ட் ஏன் அவங்களுக்கு ஏறப்போகுது? நேம் நான் வாங்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. www.google.comன்றது உங்களோட அடையாளம். அடையாளத்தையே நான் வாங்கிட்டேன்னும்போது, அப்ப என்ன இது பண்ணுவீங்க? புரியுதுங்களா? www.google.comன்றது வேர்ல்டுக்கே தெரியும். அதுதான் கூகுளோட நேம்ன்னு. அத ஒருத்தன் வாங்கிட்டான் அப்படின்னா, அப்ப கூகுள் சும்மா இருப்பானா? அடையாளமே போயிடுச்சுல்ல அப்ப. அது வந்து ஒரு பிரஸ்டீஜ் ஒன். நேம்ன்றது என்னது? ஒரு பிரஸ்டீஜ். இப்ப www.facebook.com Facebook இல்லாம வேற நேம்ல Facebook விட்டா Facebook இது பண்ணுவானா? அதுக்குன்னு ஒரு நேம் அதுதான் அது நேம்னு சொல்லி அடையாளமா வச்சிருக்கான்ல. பல வருஷமா அந்த நேம் அதுதான் வச்சிருக்கான். திடீர்னு அந்த நேமுக்கு பதிலா இதுக்கப்புறம் வேற நேம்ல கால் பண்ணா சும்மா இருப்பாங்களா? யாருக்கு எதுக்கா தெரியுமா? அதுதான். நேம் இஸ் அ பிரஸ்டீஜ் ஒன். ஓகேங்களா? நான் ஒரு நேம் வாங்கியிருக்கேன். இதே மாரி நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, டொமைன்ஸ் அப்படின்ல போயிட்டு நீங்களே ஒரு டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணணும். கெட் அ டொமைன் அப்படின்னு போட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டொமைனா நீங்களே ஏதாவது ஒரு நேம் குடுத்துக்கோங்க. உங்க நேமே கூட குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்க நேமே குடுத்து .com அப்படின்னு .in .in ஆனா மோஸ்ட்லி இந்த டாப் லெவல் டொமைன்ஸ் வச்சு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. .com .in அந்த மாரிலாம் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ ரேட் போடுறான் பாருங்க. எவ்வளோ ரேட் போடுறான்? ரூ. 500 போடுறான். அந்த மாரி பர்ச்சேஸ் பண்ணிக்காதீங்க. சும்மா நார்மல் இப்ப இந்த இடத்துல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிசாசஸ்.comன்னு வரும்போது எவ்வளோ வருது? ரூ. 500 வருது. அதே சஜஸ்டட் நேம் வரும். .in .co.in அதுல வந்து சில நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ லெவல் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாட் கிளவுட் அப்படிலாம் யாருமே எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் லோ லெவல் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் பெருசாலாம் இருக்காது. ஒரு ரூ. 50 ரூ. 100 ரூ. 150 அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கொடுத்து வாங்கிடுங்க. வாங்கிட்டீங்கன்னா 1 இயருக்கு அந்த நேம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரூ. 100 வாங்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நேம் வரும்போது ரூ. 100 நான் வாங்கணும். இந்த இடத்துல ஆட்டோ ரினிவல் ஆஃப்ல இருக்கு. ஆட்டோ ரினிவல் ஆன் பண்ணனா இது டேட் முடிஞ்சோடனே மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடும்? ரினியூ ஆகும். நான் இத ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். வேணும்னா ஆன் பண்ணேன்னா, ஆட்டோமேட்டிக்கா என் பேங்க்ல இருந்து காசு எடுத்துருவான். ரூ. 100 என் காசு போயிடும். மறுபடியும் 1 இயர்க்கு இந்த நேம் என்ன ஆகும்? ரினியூவல் ஆகும். சரிங்களா? அதுதான். அப்ப இந்த மாரி நீங்களும் என்ன பண்ணுங்க? ஒரு நேம் வாங்கி வச்சுக்கணும். ஹோஸ்டிங்ல கிரியேட் பண்ணி நேம் வாங்கணும். ஃப்ரீ தான் இது. ஓகேங்களா? நேம் வாங்கிடுங்க. வாங்கிட்டு ரவுட் 53க்குள்ள போலாம். நம்ம இப்ப வந்து AWS என்வைரன்மென்ட்க்கு போறோம். AWSல நம்ம வந்து வொர்க் பண்ணணும்.
நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரவுட் 53க்கு போகும். இப்போ நான் ரவுட் 53ல அந்த நேம் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த நேம் என்ன பண்ணணும்? ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? நான் இங்கேருந்து நேம் வாங்க போறது இல்லை. இப்போ இங்க நீங்க நேம் வாங்கணும்னா இங்கே நீங்க என்ன பண்ணலாம்? ரெஜிஸ்டர் டொமைன்ல போயிட்டு நீங்களே என்ன பண்ணலாம்? இல்ல உங்க நேமை இங்கே நீங்க புதுசாவே ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து myicecream.com அப்படின்ற நேம் எடுக்கிறேன்னு வைங்க. இந்த நேம் எனக்கு இருந்ததுன்னா எனக்கு கிடைக்கும். இந்த நேம் இல்லைன்னு வேற வேற நேம் கொடுக்குறாங்களா? சஜஸ்டட் நேம்ஸ் myicecream.com. நான் அதாவது myicecream.com கொடுத்தேன். இவன் என்ன கேட்டா myicecreams.com வேணா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா myicecreamclothing.com எடுத்துக்கோங்க, இல்லைன்னா myicecream.me வேணா எடுத்துக்கோங்க, .net .biz இந்த மாதிரி எடுத்துக்கோங்கன்றான். அப்ப அந்த நேமுக்கு ஒரு பிரைஸ், எவ்வளவு பிரைஸ் கொடுக்குறான்? $14. அப்ப இந்த நேம் வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? செலக்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இங்க இருந்து என்ன பண்ணல, நேம் வாங்கல, அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி நேம் வாங்கி வச்சிருக்கேன். எங்க வாங்கியிருக்கேன்? போஸ்டிங்ல வாங்கியிருக்கேன். அந்த நேம் நான் இங்க என்ன பண்ணி ஆகணும்? உள்ள கொண்டு வந்தாகணும். அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா போஸ்டட் ஜோன் அப்படின்ற செட்டப்ஸ்ல கிரியேட் பண்றேன். போஸ்டட் ஜோன்ஸ், கிரியேட்டிங் த போஸ்டட் ஜோன். என் நேம் இதுல ரெஜிஸ்டர் பண்ணு. என்ன நேம் வாங்கினேன்? Resans.cloud. அந்த நேம் இங்க ரெஜிஸ்டர் பண்றேன். பப்ளிக் ஹோஸ்டட் ஜோன், ஹோஸ்டட் ஜோன் கிரியேட். இப்போ நான் ஹோஸ்டட் ஜோன் கிரியேட் பண்றேன்னா, கிரியேட் பண்ண உடனே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் எனக்கு வந்து இங்க செட் ஆயிருக்கு. 2 ரெக்கார்ட் டைப்ஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நேம் சர்வீஸ். என்எஸ் அப்படின்றது என்னன்னு சொன்னாங்கன்னா நேம் சர்வீஸ். எஸ்ஓஏன்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு. அப்ப இந்த நேம் சர்வீஸை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோஸ்டிங்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த நேம் சர்வீஸை நான் என்ன பண்ணணும்? ஹோஸ்டிங்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். இது ஒரு 2-வே ஹேண்ட் ஷேக்கிங் மாதிரி. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு நேம் நான் வச்சிருக்கேன். www.resources.cloud அப்படின்னு நான் வைக்கிறேன். இந்த நேம் நான் யார்கிட்ட வாங்கியிருக்கேன்? போஸ்டேஜ், போஸ்டிங்கர், போஸ்டிங்கர். ஓகேங்களா? வெப்சைட் நேம் என்னது? போஸ்டிங்கர். என்ன பண்ணிருக்கேன்? ஹோஸ்டிங்ல நேம் வாங்கி வச்சிருக்கேன். ஓகேவா? அந்த நேம் கிட்ட நான் என்ன வாங்கியிருக்கேன். இந்த நேமை நான் யார்கிட்ட ரெஜிஸ்டர் பண்றேன்? இப்ப ரவுட் 53 கிட்ட ரவுட் 53ல ஒரு ஹோஸ்டர் ஜோனா கிரியேட் பண்ணும்போது ரவுட் 53 எனக்கு வந்து ஒரு 4 நேம் சர்வர் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 நேம் சர்வர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 நேம் சர்வரையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோஸ்டிங்கர்ல நான் வந்து என்ன பண்ணணும்? கான்ஃபிகர் பண்ணணும். இந்த 4 நேம் சர்வர் என்ன பண்ணணும்? ஹோஸ்டிங்கர்ல என்ன பண்ணணும்? கான்ஃபிகர் பண்ணணும். சரிங்களா? இந்த 4 நேம் சர்வர் என்ன பண்ணணும்? ஹோஸ்டிங்கர்ல கான்ஃபிகர் பண்ணணும். சரிங்களா? ஓகேவா? அப்ப போஸ்டிங்ல வாங்கின நேம ரவுட் 53ல ரெஜிஸ்டர் பண்ண பதிலுக்கு ரவுட் 53 எனக்கு என்ன கொடுத்துருக்கு? 4 நேம் சர்வர் கொடுத்துருக்கு. இந்த 4 நேம் சர்வர் நான் என்ன பண்ணணும்? ஹோஸ்டிங்ல கான்ஃபிகர் பண்ணணும். ஏன் கான்ஃபிகர் பண்றேன் அப்படின்னா பிகாஸ் www.resources.cloud அப்படின்னு ஹிட் பண்ணும்போது இதோட ரூட் சர்வர் யாருன்னா ஹோஸ்டிங்கர். அப்ப டைரக்டா ரூட் ஹோஸ்டிங்கருக்கு தான் போகும். ஏன்னா இங்க தான் நேம் வாங்கியிருக்கீங்க. ஹோஸ்டிங்கரோட டேட்டா சென்டர்ஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நேம் யார்கிட்ட நான் அனுப்பணும் அப்படின்றத இதை செக் பண்ணும் அதோட டேட்டா சென்டர்ல. அப்ப அந்த டேட்டா சென்டர்ல என்ன இருக்கும்? இந்த 4 நேம் சர்வர்ஸ் இருக்கும். இந்த 4 நேம் சர்வர் யார் கொடுத்துருக்கா? ரவுட் 53. அப்ப டிராபிக் எங்க போகுது? ரவுட் 53ல இருந்து நெக்ஸ்ட் ரவுட் 53ல நெக்ஸ்ட் எங்க போகும்? இதுவே கிளவுட் தாங்க. இதுவே கிளவுட் சர்வர் இதுதான்.
ரவுட் விடுதல ரெக்வெஸ்ட் எங்க போகும்? கிளவுட் ஃப்ரண்ட்னா கிளவுட் ஃப்ரண்ட், லோட் பேலன்ஸ் இருந்தா லோட் பேலன்சர், டைரக்டா சர்வரா இருந்தா சர்வர். அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், நேம் சர்வர் இஸ் லைக் அ ரவுட், நேம் சர்வர் இஸ் லைக் அ routers for the route 53, traffic router for the route 53. route 53க்கு டிராபிக் ரவுட் பண்றோம். சரிங்களா? எங்க இந்த டிராபிக் வந்தாலும் route 53க்கு என்ன பண்ணாது, ரவுட் பண்ணி விடும். இது மேனேஜ் பண்றது எல்லாமே AWS தான் மேனேஜ் பண்ணுவாங்க. இது நீங்க மேனேஜ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த நேம் சர்வர்ஸ் எல்லாத்தையுமே யார் மேனேஜ் பண்ணுவாங்கன்னா AWS தான் மேனேஜ். அதுவும் ஒரு சர்வர் தான், அதுவும் ஒரு டொமைன் சர்வர்ஸ் தான். அது யார் மேனேஜ் பண்றா? AWS பார்த்துப்பாங்க. இந்த 4 நேம் சர்வீஸையும் நான் என்ன பண்ணணும், காப்பி பண்ணி ஹோஸ்டிங் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணணும். எங்க கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா மேனேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுல யூ கேன் see this DNS நேம் சர்வர்ஸ் இருக்கா, இதை நீங்க என்ன பண்ணணும், எடிட் பண்ணணும். சேஞ்ச் த நேம் சர்வர்ஸ், சேஞ்ச் த நேம் சர்வர்ஸ். வர ஒரு நேம் சர்வரையும் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். காப்பி, இங்க பேஸ்ட். ஓகே, மேக் ஷூர் தட் அந்த ஃபுல் ஸ்டாப்போட எல்லாம் காப்பி பண்ணக்கூடாது, ஃபுல் ஸ்டாப் இல்லாம காப்பி பண்ணணும். பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் இருக்கும், ஃபுல் ஸ்டாப் இல்லாம காப்பி பண்ணணும். ஃபுல் ஸ்டாக்கோட காப்பி பண்ணீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. மாத்திடணும், மாத்திட்டு சரி, அவ்வளவுதான். செட் பண்ணியாச்சு, கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் SOAன்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டி. ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னும் போது எந்த நேம் சர்வர் இருந்து ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் வந்து ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எந்த எந்த நேம் சர்வர் வந்து ஃபர்ஸ்ட் டிராபிக் வந்து ரவுட் 53க்கு வரணும், ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டின்றது அதுதான். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் நேம் சர்வர் தான் அது எடுக்குமே. ஃபர்ஸ்ட் நேம் சர்வர் டவுன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா செகண்ட், அடுத்தது தேர்ட், ஃபோர்த், ஆட்டோமேட்டிக்கா அதுவே சேஞ்ச் பண்ணிக்கும். ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டின்றது எந்த நேம் சர்வர்ல இருந்து டிராபிக் ரவுட் ஆகணும்ன்றதை மென்ஷன் பண்றது, அதான் ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டி. இது ஹோஸ்டர் ஜோன் கிரியேட் ஆகும் போதே பை டிஃபால்ட்டாவே 2 ரெக்கார்ட் டைப் கிரியேட் ஆகும். இது கேட்பாங்க இன்டர்வியூல, நான் வந்து ஒரு ஹோஸ்டர் ஜோன் செட் பண்றேன் ரவுட் 53 அப்படின்னா டிஃபால்ட்டா எனக்கு கிரியேட் ஆகுற அந்த ரெக்கார்ட் டைப்ஸ் எது அப்படின்னா ஒன்னு நேம் சர்வர், இன்னொன்னு SOA, ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டி. அப்ப அது ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நேம் சர்வர்ன்றது ஒரு டிராபிக் ரவுட்டர் ஃபார் ரவுட் 53, SOAன்றது ஒரு ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டி. எந்த நேம் சர்வர் ஃபர்ஸ்ட் அதை எடுக்கணும்ன்றத மென்ஷன் பண்ணுறது, அவ்வளவுதான். சரியா? இது முடிஞ்ச பிறகு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், டிராபிக்கை ரவுட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு செட் பண்ணணும். அப்ப இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு, இங்க ரெண்டும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றேன், சர்வர். அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், சர்வர் கிரியேஷனுக்கு போறேன். சர்வர் கிரியேஷன் போறேன். நான் வந்து ஒரு சர்வர் கிரியேட் பண்றேன். இப்போ பேசிக்கா ஒரு சின்னதா வந்து ஒரு சர்வர் கிரியேட் பண்றேன். நான் வந்து சிங்கப்பூர் அப்படின்ற நேம்ல ஒரு சர்வர் கிரியேட் பண்றேன். சிங்கப்பூர். HTTP எனேபிள் பண்றேன். எதுக்காகனா இப்போ இதுல ஒரு அவுட்புட் நம்ம பார்க்க போறோம், அதனால HTTP எனேபிள் பண்றேன். யூசர் டேட்டால ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுத போறேன். நான் சர்வருக்குள்ள போய் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டியை நான் வெளியில இருந்து என்ன பண்றேன், ஒரு ஸ்கிரிப்ட் மூலியமா நான் பாஸ் பண்றேன். நான் ஆல்ரெடி அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், ELB கிளாஸ்லயே அதை நான் கொடுத்துட்டேன். பாத்தீங்க ELB கிளாஸ்ல ஞாபகம் இருக்கா அந்த ஸ்கிரிப்ட்? ஞாபகம் இல்லையா? ஏன் ஞாபகம் இல்ல? என்ன ஸ்கிரிப்ட் இது? இது ஷெல் ஸ்கிரிப்டிங். என்ன ஷெல் ஸ்கிரிப்டிங்னா பேஷ் ஷெல். என்ன ஷெல்? பேஷ் ஷெல். ஓகேங்களா? பார்ன் அகைன் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. லினக்ஸ்ல நிறைய ஷெல் டைப்ஸ் இருக்கு, அதுல ஒன் ஆஃப் த டைப் தான் என்னது, பேஷ். பார்ன் அகைன் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைப் ஷெல் தான் இது. தான் ஸ்டார்டிங்ல என்ன கொடுத்துருக்கேன், ஸ்பின் பேஷ். ஓகேங்களா? அப்ப இது பார்ன் அகைன் ஷெல் ஷெல். ஓகேங்களா? கிளியரா?
அவ்வளவுதான். தேடி குரூப்ல ஏதோ மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு வந்துட்டு இருக்கோம். சர்வர் இப்ப நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். சர்வர் இங்க ரன்னிங்ல இருக்கு. ஓகே, சர்வர் இங்க ரன்னிங்ல வருது. இதோட அவுட்புட் ஃபர்ஸ்ட் நார்மலா ஐபி அட்ரஸ் எடுத்து ஹிட் பண்ணி பார்ப்போம். அவுட்புட் வருதான்னு பார்க்கணும். வருதா? இப்போ ஐபி அட்ரஸ் எடுத்தா ஹிட் பண்ண வருதா, அவுட்புட் வருதா? இப்போ ஐபி அட்ரஸ் வராதா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட ரவுட் 53 கான்ஃபிகர் பண்ண போறோம். சரிங்களா? இவ்வளவு நாள் ஐபி அட்ரஸ் ஹிட் பண்ணி பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ இனிமேல் நம்ம வந்து நேம் ஹிட் பண்ணி பார்க்க போறோம். இப்போ கிரியேட்டர் ரெக்கார்ட் டைப்ஸ் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் டைப்ஸ் கிரியேட் பண்றோம். அதுல ரவுட்டிங் பாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் டு விசார்ட் டைப் மாறிடுங்க. ஸ்விட்ச் டு விசார்ட் டைப்ஸ்ல மொத்தம் ஒரு 8 டைப் நமக்கு இருக்கு. சிம்பிள், வெயிட்டடு, லேட்டன்சி, ஜியோ லொகேஷன், மல்டி வேல்யூ, ஃபெய்ட் ஓவர், ஐபி பேஸ்ட், ஜியோ ப்ராக்சிமிட்டின்னு சொல்லி மொத்தம் ஒரு 8 டைப் நம்ம கிட்ட இருக்கு. அதுல நான் வந்து ஒரு 3 டைப் நான் உங்களுக்கு பண்றேன். 2 டைப் நீங்க பண்ணுங்க. பாக்கி இருக்கிற ஒரு 3 டைப்பை சும்மா ஒரு தியரிட்டிக்கலா படிச்சு வச்சுக்கணும் போதும். சரியா? மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 டைப்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதுல நான் வந்து 3 டைப் நான் பண்றேன். 2 டைப் நீங்க டாஸ்க் பண்ணுங்க. ஒரு 3 டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஜெனரலா தியரிட்டிக்கலா லேர்ன் பண்ணிக்கோ. அது என்ன கேட்டா என்ன ஆன்சர் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி. இந்த 8 ரவுட்டிங் பாலிசியுமே ஒரு சினாரியோஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த ரவுட்டிங் பாலிசிஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஒரு சினாரியோஸ்க்கு ஏத்த மாதிரி ரவுட்டிங் பாலிசி ஒர்க் ஆகும். நான் சிம்பிள் அப்படின்னு எடுக்கிறேன் அப்படின் போது இது டைரக்டா சிம்பிள் ரவுட் டைரக்டா சர்வரோட கனெக்ட் பண்ற ரவுட்டிங் பாலிசி. சரிங்களா? அப்ப நான் சிம்பிள் ரவுட்டிங் பாலிசில சிம்பிள் ரெக்கார்ட். இப்ப இந்த இடத்துல சப்டொமைன் வந்து நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். www கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது நேம் கொடுக்கலாம். மோஸ்ட்லி www தான் அதிகமா கொடுப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி அதுதான் வேர்ல்டு வைடு வெப்ன்றதுல அதிகம். அதுதான் நீங்க அப்படி கூட கொடுக்கலாம். நீங்க கொடுக்கும்போது இந்த இடத்துல டாட் வந்துடும். சரிங்களா? டைரக்டா கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்ட் நேம், டைரக்டா இதுதான் நேமா செட் பண்றீங்க. ரெக்கார்ட் டைப்ஸ் இது கேட்பாங்க. என்ன ரெக்கார்ட் டைப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் வந்து ரவுட் பண்றீங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு அரௌண்ட் லைக் ஒரு 10 ரெக்கார்ட் டைப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? டபிள்யூ, சிநேம், எம்எக்ஸ், டிஎக்ஸ்டி, அப்புறம் வந்து பிடிஆர், எஸ்ஆர்வி, எஸ்பிஎஃப், என்ஏ, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரெக்கார்ட் டைப். இதுல என்எஸ்னா என்னன்றதை ஆல்ரெடி சொல்லியாச்சு. நேம் சர்வர். மோஸ்ட்லி யூஸ் பண்ற ரெக்கார்ட் டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 தான் அதிகமா யூஸ் பண்ணும். டபிள்யூ, அப்புறம் சிநேம். ஓகேங்களா? சிநேம்ன்றது எங்கேயாவது ஞாபகம் இருக்கா? பாத்தீங்க என்ன சிநேம்ன்ற நேம் எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? டைப் நேத்து கிளாஸ்ல கூட சொல்லி கொடுத்தாங்க. நேத்து கிளாஸ்ல கூட சொல்லி கொடுத்தாங்க. நேத்து கிளாஸ்ல கிளவுட் ஃப்ரண்ட்லயே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காமிச்சிருக்கும். டொமைன் நேம் வந்து செட் பண்ணலாம். டொமைன் நேம் நீங்க செட் பண்றீங்கன்னா சிநேம் கேட்டகரியில செட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். சிநேம் டெனானிக்கல் நேம் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் டொமைன் நேம் என்ன சொல்லுவாங்க? ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா கிளவுட் ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு ஒரு டொமைன் நேம் வரும்னு சொன்னேன். சொன்னா அந்த நேம் எப்படி இருக்கும்னு சொன்னேன். ஒரு ஜம்பிள்டா இருக்கும்னு சொன்னேன். ஈஸியா, அதாவது
அது வந்து ஒரு லைக் வந்து கொடுக்கும். அந்த டொமைன் நேம் வந்து ஒரு ஜம்பிள்டு டொமைன் நேமா இருக்கும். தென் அதை நான் என்ன பண்ணணுன்றேன், சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொன்னேன். கரெக்டா? அதுக்கு இந்த டைப் தான் யூஸ் பண்ணலாம். சி நேம் டைப், கெனானிக்கல் நேம், ஆல்டர்னேட்டிவ் டொமைன் நேம் அப்படின்னு வரும். ஏ டைப் அப்படின்னும் போது ஐபி அட்ரஸை வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்றது. இப்ப நம்ம வச்சிருக்கிறது ஐபி அட்ரஸ் தான். ஐபி அட்ரஸ் தான் நான் ஹிட் பண்ணேன். ஓகேங்களா? ஐபி அட்ரஸ் தானே ஹிட் பண்ணேன். ஐபி அட்ரஸ் தானே ஹிட் பண்ணேன். அப்ப அந்த ஐபி அட்ரஸ் டைப் வந்து என்ன டைப்ல வரும்னா ஏ டைப். எதெல்லாம் ஏ டைப்ல வரும்ன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்கு, லோட் பேலன்சரு, S3, எக்ஸாம்பிள் ஐபி அட்ரஸ், இதெல்லாமே என்ன டைப்? WWனா IPv6 அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் என்னது? WW. ஓகேங்களா? ஓகே, WW ஃபார் IPv6. ஓகே, சி நேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டொமைன் நேம், அனதர் டொமைன் நேம், ரீரவுட் த டிராஃபிக் டு த அனதர் டொமைன் நேம். சரியா? அப்ப நான் எடுக்க போறது ஏ டைப். ஏ டைப்ல என்ன இது யூஸ் பண்றேன்? ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ்ல மிஷினோட ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணுங்க. டிடிஎல்ல 1 minute டைம் டு லீவ். எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்சி கண்டென்ட் ப்ரௌசர்ல, வெப் ப்ரௌசர்ல கேட்சி கண்டென்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். டிடிஎல் டிஃபைன் சிம்பிள் ரெக்கார்ட் கிரியேட்டர் அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் சீக்கிரமா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு, லேட்டா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவுட்புட் வராம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வராம போனா வராமலாம் போகாது, இட் வில் கம் ஃபார் டிலே, கொஞ்சம் லேட்டா வரும். ஓகேங்களா? கொஞ்சம் லேட்டா வரும். ஏன் அப்படின்னா டொமைன் நேமோட டிஎன்எஸ் ஓட ப்ரொபகேஷன் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 48 hours. 48 hours to 72 hours வரைக்கும் போகும் டிஎன்எஸ் ப்ரொபகேஷன். அதாவது நான் செட் பண்ற நேம் வேர்ல்டு வைடு எல்லா டிஎன்எஸ் சர்வர்லயும் அது கான்ஃபிகர் ஆகும். எதுக்காகனா அந்த நேமை ஹிட் பண்ணா டக்குன்னு எல்லாருக்கும் அவுட்புட் வரும். ஓகேவா? அப்ப எல்லா டிஎன்எஸ் சர்வர்லயும் அது கான்ஃபிகர் ஆகிறதுக்கு இட் வில் டேக் அரௌண்ட் லைக் 24 hours to 48 hours or 72 hours. அதான் ப்ரொபகேஷன் டைம் அப்படின்னு. இப்ப நான் வந்து செட் பண்ணிட்டேன். இங்க என்ன காமிச்சிருக்கு? என்ன மெசேஜ் இருக்கு அதுல? என்ன காமிக்கிறீங்க? இன்சிங்க்ல இருக்கு. இன்சிங்க்ல இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த நேம் இதுக்கப்புறம் யார் கூகுள்ல ஹிட் பண்ணாலும் அவங்களுக்கு அவுட்புட் வரும். நீங்க ஹிட் பண்ணி பாருங்க. அதான் ஸோ என்னோட இதுல டிஎன்எஸ் இதுல ப்ராப்பரா இதுவும் ஆகல, லேட் ஆகுது. பட் உங்களுக்கான வந்துருச்சு. ஓகேவா? இப்போ யார் இதுக்கப்புறம் பிசான்ஸ் ஸ்டார்ட் கிளவுட் ஹிட் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் இந்த இதான் அவுட்புட் ஆகும். சரியா? அதெல்லாம் என்னோட அங்க இருக்கிற ஏரியாஸ்ல இருக்கிற டிஎன்எஸ் இதுல எனக்கு ஒர்க் ஆகல. உங்களுக்கு அவுட்புட் வருதா? அவ்வளவுதான். இதுதான் சிம்பிள் ரெக்கார்ட். இதுக்கு பேர் தான் சிம்பிள் ரெக்கார்ட். சரியா? இப்போ இதே மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல நான் ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணிட்டேன். இதை டெலிட் பண்ணிட்டு ரெண்டாவது ஒன்று எடுக்கிறேன். WWலாம் இல்லை, அடுத்தது வந்து நான் வந்து லைக் ஜியோ லொகேஷன் எடுக்கிறேன். ஜியோ லொகேஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன்ஸை பேஸ் பண்ணி டிராபிக் வந்து ரவுட் ஆகும். லொகேஷன்ஸை பேஸ் பண்ணி டிராபிக் என்ன ஆகும்னா ரவுட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோ லொகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க Amazon.com ஹிட் பண்றீங்கன்னு வைங்களேன். நான் இந்தியால இருந்து கொடுக்குறேன்.
எனக்கு வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகுது. அதுல ப்ராடக்ட்ஸ்லாம் நான் பார்க்குறேன், ஆர்டர் பண்றேன். அதே Amazon.com நான் அமெரிக்கால இருந்து ஹிட் பண்றேன். அப்பயும் வெப்சைட் ஓப்பன் ஆகுது. அப்ப எனக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் காமிக்கும்? அப்ப நேம் ஒண்ணுதான். லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி வெப்சைட் மாறுதா? கண்டென்ட் மாறுதா? அப்ப நேம் ஒண்ணா இருக்கா? அதான் ஜியோ லொகேஷன்ஸ். ஒரே நேம் தான், ஆனா லொகேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி கண்டென்ட் என்ன ஆகுது? வேரி ஆகுதா? அதுதான் ஜியோ லொகேஷன்ஸ். ஓகேங்களா? எந்த லொகேஷன்ல இருந்து ரெக்வெஸ்ட் வருதோ அந்த அந்த லொகேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி சர்வர்ஸோட அதை என்ன பண்ணும்? கனெக்ட் பண்ணி விடும். அதான் ஜியோ லொகேஷன்ஸ். ஓகேங்களா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியால நான் வந்து சிங்கப்பூர்ல 2 சர்வர் வச்சிருக்கேன். ரெண்டுத்துலயும் டிஃப்ரெண்ட் கண்டென்ட் போட்டு வச்சிருக்கேன்னு வைங்க. இது வந்து சிங்கப்பூர் நேம்ல வச்சிருக்கேன். இதுல என்ன அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு? என்ன அவுட்புட் வந்துட்டு இருக்கு? என்ன அவுட்புட் வந்துட்டு இருக்கு இதுல? ஹிட் பண்ணா என்ன அவுட்புட் வருது இதுல? என்ன அவுட்புட் ப்ரோ வருது? facebook.com Facebook அப்ளிகேஷன் அதான அவுட்புட். ஏன்? சரிங்களா? அதே மாதிரி நான் வந்து இன்னொரு இது கிரியேட் பண்றேன். இந்தியான்ற நேம்ல ஒரு இது கிரியேட் பண்றேன். அதே சர்வர்ஸ் தான் கிரியேட் பண்றேன். அதே சர்வர்ஸ் அதே மாதிரி தான் கிரியேட் பண்றேன். ஓகே, அதே சர்வர்ஸ் அதே மாதிரி தான் கிரியேட் பண்றேன். இதே சர்வர்ஸ் அதே மாதிரி தான் கிரியேட் பண்றேன். இதே கண்டென்ட்டே காப்பி பண்றேன். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபேஸ்புக் அப்படின்றதுக்கு பதிலாக இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுக்குறேன். அப்ப நான் 2 சர்வர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு சர்வர்ல ஃபேஸ்புக், இந்தியான்ற நேம்ல இருக்கிற சர்வர்ல இன்ஸ்டாகிராம். ஓகேவா? இந்த 2 சர்வருக்கும் ஒரே நேம் தான் கொடுக்க போறது. ரிசார்சஸ்.cloud தான். நான் இந்தியால இருந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அவுட்புட் வரணும் உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம். சிங்கப்பூர்ல இருந்து யாராவது ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அவ்வளவுதான். அதான் ஜியோ லொகேஷன். இதுக்கு பேர் தான் ஜியோ லொகேஷன். சரியா? எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். எதுக்கும் இதோட ஐபி அட்ரஸ் எடுத்து கிளிக் பண்ணி பார்ப்போம். ப்ராப்பரா ஒரு அவுட்புட் வருதான்னு. வருது. இதுல ஜியோ லொகேஷன் நெக்ஸ்ட் 1 மினிட். ஜியோ லொகேஷன்ல எண்ட் பாயிண்ட் வந்து ஐபி அட்ரஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கலாம்? சிங்கப்பூர் கொடுத்துக்கலாமா? சிங்கப்பூரோட ஐபி அட்ரஸ், சிங்கப்பூர் சர்வர் நேம்ல ஐபி அட்ரஸ். லொகேஷன் என்ன கொடுக்கணும்? சிங்கப்பூர் அப்படின்ற லொகேஷன்ல இருந்து வர்றவங்களுக்கு ஃபேஸ்புக்ன்ற அவுட்புட் வரணும். ஹெல்த் ரெக்கார்ட்லாம் நம்ம இப்போ வந்து போடல. ஹெல்த் ரெக்கார்ட்னா என்னன்னு நான் சொல்றேன் அப்புறமா. இதுல வந்து சிங்கப்பூர் ரெக்கார்ட் ஐடியில இதை சிங்கப்பூர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். அகைன் இன்னொரு ஜியோ லொகேஷன்ல அகைன் மாத்தியாச்சு. மறுபடியும் அதே ஸ்டேட்டஸ் தான் எனக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ அகைன் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன். ஏன்னா இது எல்லா டிஎன்எஸ்லயும் எனக்கு கான்ஃபிகர் ஆகணும். வெயிட் பண்ணுங்க.
இதெல்லாம் ஹிட் பண்ணி பாருங்க. அவுட்புட் வருதான்னு பாருங்க. வருதா? இன்ஸ்டாகிராம் வருதா? ஏன் இன்ஸ்டாகிராம் வருது? பிகாஸ் நம்ம இந்தியாவில் இருக்கோம். இதுவே விபிஎன் யூஸ் பண்ணி நான் வந்து சிங்கப்பூர் லொகேஷனுக்கு மாறுறேன். இப்போ எனக்கு வந்து என்ன அவுட்புட் வரும்? ஃபேஸ்புக்குன்னு மாறணும். இங்க இருக்க டிஎன்எஸ்ல அது அத்தன்டிகேட் ஆச்சுன்னா மாறும். அப்படி இல்லைன்னா சர்வர் நாட் ஃபவுண்டுன்னு வரும். சர்வர் நாட் ஃபவுண்டுன்னு வரும். டிசிபி டைம் அவுட்ல வந்திருக்கு. டிசிபி டைம் ஓகே. அது ஒன்றும் ஹோஸ்டல் ஜோன்ல கான்ஃபிகர் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பி நான் இந்தியா இதுக்கே வந்துடுறேன். திஸ் மை ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங், இதுதான் வந்து ஜியோ லொகேஷனுக்கான கான்செப்ட். இது கிளியருங்களா? இப்போ லொகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம்? கண்டென்ட் ஆகுதா? இப்போ இது ஜியோ லொகேஷன். அதே மாதிரி அடுத்த ரெக்கார்ட் டைப். எல்லா ரெக்கார்ட் டைப்பும் ஒரே மாதிரி போட மாட்டாங்க. நான் வந்து எல்லா ரெக்கார்ட் டைப்பும் என்னென்னன்றதை காமிச்சிட்டு இருக்கேன். இது டிஃபால்ட்டா கிரியேட் ஆகிற ரெக்கார்ட் டைப்ஸ். அடுத்த ரெக்கார்ட் இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபெயில் ஓவர் பண்றேன். ஃபெயில் ஓவர் வந்து அதிகமா யூஸ் பண்ற ஒரு கான்செப்ட். ஃபெயில் ஓவர் கான்செப்ட் என்னன்னா பிரைமரி செகண்டரி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும். ஃபெயில் ஓவர் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி சர்வர் வந்து டவுன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெக்வஸ்ட் எங்க போயிடும்? செகண்டரி சர்வர். அதான் ஃபெயில் ஓவர். ஓகேங்களா? அப்ப அது எப்படி நீங்க டிராஃபிக் ரவுட் பண்ண வைப்பீங்க? ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல நான் வந்து அதே 2 சர்வர் எடுத்துக்கிறேன்னு வைங்க. அதே 2 சர்வர் எடுத்துக்கிறேன் பிரைமரி செகண்டரின்ற மாதிரி கான்செப்ட்ஸ்ல. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபெயில் ஓவர் ரெக்கார்ட் டைப்ஸ்ல ஏ டைப்பு டிடிஎல் ஃபெயில் ஓவர்ல என் பாயிண்ட் ஐபி அட்ரஸ் இது நான் என்னன்னு சொல்றேன்? பிரைமரி. என்ன சொல்றேன்? பிரைமரி. ஓகேங்களா? இதுக்கு ஹெல்த் செக் எப்படி வந்து ஃபெயில் ஓவர் ஒர்க் ஆகுது? நாட் ஒன்லி ஃபெயில் ஓவர்னு கிடையாது. எப்படி அந்த ஒரு சர்வர் டவுன் ஆச்சுன்னா இன்னொரு சர்வருக்கு ரெக்வஸ்ட் மாறணும்ன்றது எப்படி அது ரவுட் 43க்கு தெரிஞ்சுக்குது அப்படின்னா யூசிங் த ஹெல்த் செக். ஹெல்த் செக்கை பேஸ் பண்ணி தான். அப்ப நீங்க வந்து ஒரு ஹெல்த் செக்கை நீங்க என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும். ஃபார் பிரைமரி சர்வருக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஹெல்த் செக்கை நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஓகே. அப்ப அந்த ஹெல்த் செக்கை நான் செட் பண்றேன். ஐபி அட்ரஸ் இங்க வந்து கான்ஃபிகர் பண்றேன். இதான் ஐபி அட்ரஸ். காப்பி இங்க பேஸ்ட். எந்த நேம்ல அதை நீங்க செட் பண்ணிருக்கீங்க அந்த நேம். நேம் அப்படியே காப்பி பண்ணுங்க. இல்லையா? அது
இண்டெக்ஸ் பாத் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் டாட் HTML கண்டெக்ஸ் பாத் இங்க தான் வந்து பிங் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பாத் இது ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு URL ஜென்ரேட் பண்ணி இந்த URL வழியா ரவுட் 3 என்ன பண்ணும், என் சர்வரை பிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப என் சர்வர் என்ன பண்ணணும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சுன்னா டிராபிக் என்ன ஆகும், லோட் பேலன்ஸ்ல என்ன கான்செப்ட் இருந்ததோ அதே கான்செப்ட் தான் லோட் பேலன்ஸ்லயும் என்ன நடக்கும், ஹெல்த் செக் நடக்கும். சரிங்களா, அது நம்ம செட் பண்றது. ஓகேங்களா, ஹெல்த் செக் நடந்துகிட்டே இருக்கணும். ஓகே, இங்கேயும் அதே ஹெல்த் செக் தான். கன்சிக்யூட்டிவா 3 டைம்ஸ் த்ரெஷோல்ட் செட் பண்ணிருக்காங்க. 3 டைம்ஸ்னா என்னது, கன்சிக்யூட்டிவா 3 டைம் ரெஸ்பான்ஸ் பண்ணலனா ஃபெயில் ஆயிடும். சரியா, தென் நெக்ஸ்ட் இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரணும். அப்ப எப்படி நோட்டிபிகேஷன் கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், அது செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஹெல்த் செக் ரெடி. ஓகேங்களா, ஹெல்த் செக் வந்து ரெடி. அப்ப இந்த ஹெல்த் செக்கை நம்ம வந்து இங்க கான்ஃபிகர் பண்ணலாம். இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஒன்று போட்டுட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஹெல்த் செக் ஐடி, அந்த ஹெல்த் செக்கோட ஐடி இது வந்து சிங்கப்பூர். அதே மாதிரி இன்னொரு ஃபைல் வரும். இது யாருக்கு, இது யாருக்கு, இது இந்தியா, இது வந்து இந்தியா. இதுக்கு ஹெல்த் செக் தேவையில்லை, ஏன்னா பிரைமரி டவுன் ஆனா செகண்டரிக்கு ரவுட் ஆகும். செகண்டரி டவுன் ஆனா திரும்பி நான் பிரைமரிக்கு போவானு மூணாவது இருந்தா பரவாயில்ல, இல்லைன்றதுனால அப்படியே வச்சுட்டு கிரியேட்டர் அகைன் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, டிராஃபிக் ரவுட் ஆகும். ஓகே, ஸோ அகைன் ஹிட் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்னு. facebook.com வரணும், வருது. ஓகேங்களா, facebook.com இப்போ எங்க டிராஃபிக் அவுட் ஆயிட்டு இருக்கு, இப்போ பிரைமரி. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரைமரி சர்வரை டவுன் பண்றேன். பிரைமரி சர்வர் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டாப் பண்றேன். இது ரெஃப்ரெஷ் பண்ணா இப்போ இது டவுன் ஆகும், ரெக்வஸ்ட் இப்போ டவுன் ஆகும். இப்போ டவுன் ஆகும்.
ப்ரெஸ் பண்ணுவோம். தான் நம்மளுக்கு வந்துச்சா? டிராபிக் வந்து ரவுட் ஆயிடுச்சா? அப்ப பிரைமரி டவுன் ஆயிடுச்சுன்னே ஆட்டோமேட்டிக்கா செகண்டரிக்கு ரவுட்டிங் போயிடுச்சு. இதே மாதிரிதான் ஒரு இது சும்மா எல்லாரும் என்ன விட்டு போயிட்டீங்கன்னு. சோ கான்செப்ட் அதுதான். அப்ப சரி ஒரு செகண்ட் இது ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அடுத்த 2 ரெக்கார்ட் டைப்ஸை பார்க்க போறீங்க. வெயிட்டட்னா என்ன, ஜியோ லேட்டன்சினா என்ன அப்படின்றத நீங்க உங்களோட டாஸ்கா நீங்க பண்ண போறீங்க. வெயிட்டட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, டயக்ராம் பார்த்தே சொல்லுங்க. இப்ப என்கிட்ட வந்து நான் 2 சர்வர் இருக்கு அப்படின்னா 2 சர்வர்ல ஒரு சர்வருக்கு மட்டும் ரெக்வஸ்ட் என்ன ஆகுது, அதிகமா போதா? அதிகமா போதா? இன்னொரு சர்வருக்கு ரெக்வஸ்ட் கம்மியா போகுது. ரேஷியோ படி செட் பண்ணுவாங்க. ரேஷியோ மாதிரி செட் பண்ணிடுவாங்க. 4:1 ரேஷியோ மாதிரி. 4:1னா 4:1 ரேஷியோ அப்படின் போது 3 ரெக்வஸ்ட் அங்க போகும், ஒரு ரெக்வஸ்ட் இங்க வரும். புரியுதுங்களா? அப்ப ரெக்வஸ்ட்க்கு ஏத்த அதாவது சினாரியோ எப்படின்னா ஒரு சர்வரோட கெப்பாசிட்டி அதிகமாகவும் இன்னொரு சர்வரோட கெப்பாசிட்டியை கம்மியாகவும் வச்சுட்டீங்க அப்படின்னா அப்ப 2 சர்வருக்கும் ஈக்குவலா ரெக்வஸ்ட் போறதுக்கு பதிலா ஒரு சர்வருக்கு மட்டும் ரெக்வஸ்ட் அதிகமா போற மாதிரி வச்சிருவாங்க. ஏன்னா அந்த சர்வரோட கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும், இது கம்மியா இருக்கும். ஏன்னா 2த்துக்கும் ஈக்குவலா நிறைய ரெக்வஸ்ட் போச்சுன்னு வைங்களேன், அது தாங்கும், இது தாங்காது. அப்ப அந்த மாதிரி சினாரியோஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜியோ வெயிட்டட் கொண்டு போகலாம். காஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 சர்வர் வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து ஒரு 4 ஜிபில நான் 4 சர்வர் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னு வைங்க. அப்படின்னா 16 ஜிபி, 4 × 4 16 ஜிபி. அதை நான் வந்து ப்ரொவிஷன் பண்றதுக்கு பதிலா அந்த 4 நான் 2ஆ மாத்தலாம்னு நினைக்கிறேன். எப்படின்னா ஒரு சர்வரோட கெப்பாசிட்டியே 12 ஜிபி ஆகும், இன்னொன்னு 4 ஆகும் வச்சுக்கிட்டா அதுவும் ஒரே கணக்கு தானே. அப்ப காஸ்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கம்மியாகும், ப்ரொவிஷனிங்கும் அப்படின்றது கம்மியா போயிடும். ஏன்னா 4 சர்வர் ப்ரொவிஷன் பண்ற இடத்துல நான் 2 சர்வர்ல என்ன பண்ணிடுவேன், ப்ரொவிஷன் பண்ணிட்டு போயிடுவேன். ரெக்வஸ்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரேஷியோ செட் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் சர்வருக்கு நான் நிறைய போடுற மாதிரியும் செகண்ட் சர்வருக்கு கம்மியா ரெக்வஸ்ட் போடுற மாதிரி என்ன பண்ணுவேன், செட் பண்ணுவேன். அதுதான் வெயிட்டட் ரவுட்டிங் பாலிசி. 4:1 ரேஷியோஸ்ல செட் பண்ணுவாங்க. சரிங்களா? லேட்டன்சி அப்படின்றது டைம் டிலே. அதாவது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும்
பார்க்கறதுக்கு சிமிலரா தெரியும். ஆனா இது வேற, இது வேற. ஓகேயா? ஜியோ லொகேஷனும் லேட்டன்சியும் சிமிலரா வரும். எப்படின்னா இதுவும் லொகேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனா இது மேஜரோட கான்செப்ட் என்ன, லேட்டன்சி அப்படின்னு கான்செப்ட் வரும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மும்பைல ஒரு சர்வர் வச்சிருக்கேன், சிங்கப்பூர் ரீஜன்ல ஒரு சர்வர் வச்சிருக்கேன். 2 லொகேஷன்ல 2 சர்வர் வச்சிருக்கேன். சரிங்களா? நான் இந்தியால இருந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு எது நியர்பை? மும்பைக்கு தான் ரெக்வஸ்ட் பண்ணுவோம். இப்போ எனக்கு மும்பை சர்வர்ல ஏதோ ஒரு இஷ்யூ, அப்ப எனக்கு என்ன ஆகும்? சிங்கப்பூருக்கு போயிடும். இதே ஜியோ லொகேஷனா இருந்தா எப்படி போவோம்? மும்பைல ஒரு சர்வர், சிங்கப்பூர்ல ஒரு சர்வர். ஜியோ லொகேஷனா இருந்தா லொகேஷன் பேஸ் பண்ணி ரெக்வஸ்ட் போகணும். கரெக்டா? நான் வந்து இந்தியால இருந்து ரெக்வஸ்ட் கொடுத்தேன்னா எந்த சர்வருக்கு போகும்? மும்பை. அப்ப மும்பை சர்வர் அங்க டவுன் ஆகுது. அப்ப ரெக்வஸ்ட் எங்க போகும்? அது எப்படி போகும்? டவுன் ஆயிடுச்சுன்னா எப்படி போகும்? மும்பை நான் ஜியோ லொகேஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். ஜியோ லொகேஷன் என்ன அர்த்தம்? லொகேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த ரெக்வஸ்ட். அப்ப இந்தியால இருந்து ரெக்வஸ்ட் வந்ததுன்னா மும்பை லொகேஷன் பண்ணி தான் நான் போற மாதிரி செட் பண்ணிருப்பேன். அப்ப மும்பை சர்வர் டவுன் ஆச்சுன்னா ரெக்வஸ்ட் என்ன ஆகும்? ஃபெயில் தான் ஆகும். எப்படி சிங்கப்பூருக்கு போகும்? கான்செப்ட் புரியுதுங்களா? லொகேஷன் எந்த லொகேஷன்ல இருந்து வர ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். இந்தியால இருந்து வரியா, உனக்கு இந்த சர்வர் தான் கொடுத்துருக்காங்க, அந்த சர்வர் தான் நீ ரெக்வஸ்ட் போகணும். அந்த சர்வர் டவுன் ஆச்சுன்னா உனக்கு ஃபெயில் தான் ஆகும். அதுக்காக பக்கத்துல இருக்கிற சர்வருக்கு போவாது. சிங்கப்பூர்ல ஒரு சர்வர் இருக்குன்னு சொல்லி சிங்கப்பூருக்கு போவாது. ஏன்னா உன் லொகேஷன் எங்க இருக்கு? இந்தியால இருக்கு. இதுவே லேட்டன்சின்னு எடுத்துக்கோங்களேன். அதே மும்பை அண்ட் சிங்கப்பூர்ல 2 சர்வர் வச்சிருக்கேன். மும்பை நான் வந்து இந்தியால இருந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு எது நியர்பை? அப்ப ரெக்வஸ்ட் அங்க போகும். மும்பை ஃபெயில் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நியர்பை லொகேஷன் எது? சிங்கப்பூர். அப்ப சிங்கப்பூர். இதான் லேட்டன்சி. இப்போ புரியுதா கன்ஃபியூஷன் வர்றது? லொகேஷன் பேஸ் பண்ணி இருக்கும் போது எந்த லொகேஷன் கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்களோ அந்த லொகேஷன்ல தான் ரெக்வஸ்ட் போகும். வேற லொகேஷனுக்கு அனுப்புற ரெக்வஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. லேட்டன்சின்றது அப்படி கிடையாது. நியர்பை லொகேஷன் ஃபர்ஸ்ட் எதுவோ அதுக்கு போயிடும். அங்க ஏதாவது இஷ்யூவா இருந்ததுன்னா வேற ஏதாவது நியர்பை லொகேஷன் எதுவா இருக்குன்னு செக் பண்ணி அதுக்கு டிராஃபிக் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ரவுட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் லேட்டன்சி. லேட்டன்சினா என்ன அர்த்தம்? ரெஸ்பான்சிங் டைம். அதான் டெக்னிக்கல் வேர்ட். ரெஸ்பான்சிங் டைம் வந்து எவ்வளவு குவிக்கரா கொடுக்க முடியுமோ அவ்வளவு குவிக்கரா கொடுக்க ட்ரை பண்ணும். அப்ப நான் 2 சர்வர் வச்சிருக்கேன், மும்பை அண்ட் சிங்கப்பூர்ல வச்சிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் என்ன நியர்பை லொகேஷன் எது? மும்பை. அப்ப மும்பை தான் ரெக்வஸ்ட் போகும். மும்பைல எனக்கு பிரச்சனை ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நியர்பை லொகேஷன் எது? அப்ப சிங்கப்பூருக்கு போகும். புரியுதுங்களா? அதான் லேட்டன்சி ஜியோ லொகேஷன். கிளியரா? அப்ப இது ரெண்டுத்தையுமே நீங்க தான் ட்ரை பண்ண போறீங்க. வெயிட்டட் அண்ட் லேட்டன்சி. சிங்கப்பூர்ல கிரியேட் பண்ண. ஆமா, லொகேஷன் சிங்கப்பூரா மாத்திடலாம். ரீஜனே சிங்கப்பூர்ல வச்சுக்கணும். மும்பை ரீஜன்ல ஒரு சர்வர், சிங்கப்பூர் ரீஜன்ல ஒரு சர்வர். ஏன்னா இது குளோபல் சர்வீஸ். இது குளோபல் சர்வீஸ், அதனால செட் பண்ணலாம். சரியா? டன். இது மீதி இருக்கிறத பேசிக்கா என்னென்ன மல்டி வேல்யூனா என்ன, ஐபி பேஸ்னா என்ன, ஜியோ ப்ராக்சிமிட்டினா என்னன்றத நீங்களா செல்ஃப் லேர்ன்டா என்ன பண்ணணும்? இதை பத்தின இதை ப்ராக்டிக்கல் பண்ணாலும் ஓகே தான், இல்ல ஒரு தியரிட்டிக்கலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இன்டர்வியூல கேட்பாங்க இதெல்லாம் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, எல்லா டைப்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். மேஜரா இந்த 4-5 டைப் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். அதுக்கு மேல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆனா அந்த 4-5 டைப் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணும். சரியா? டன். ஸோ ஒன்ஸ் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ப்ராப்பரா டெர்மினேட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெர்மினேட் பண்றீங்க அப்படின் போது நீங்க என்ன ரெக்கார்ட் டைப் கொடுத்தீங்களோ அதெல்லாம் டெர்மினேட் பண்ணிடணும். இந்த டிஃபால்ட்டா 2 ரெக்கார்ட் டைப் உங்களால டெலிட் பண்ண முடியாது. டிஃபால்ட்டா இந்த 2 ரெக்கார்ட் டைப் இருக்கு இல்லையா, அதை டெலிட் பண்ண முடியாது. டைரக்டா டெலிட் ஜோன் அப்படின்னு கொடுத்து டெலிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா டெலிட் ஆயிடும். அவ்வளவுதான். சரியா? முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்க சர்வரையும் நான் என்ன பண்றேன்? டெலிட் பண்ணேன். நீங்க ஹெல்த் செக்கும் நான் வந்து டெலிட் பண்ணணும். சர்வர்ஸையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? டெலிட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸ்டாப் பண்ண. ஓகே. டன்.
ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து இபிஎஸ். இபிஎஸ் வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு கான்செப்டை தான் நம்ம லேர்ன் பண்றோம். இபிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. எலாஸ்டிக் பீன் ஸ்டாக். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இபிஎஸ்ன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அது என்னது? எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஓப்பா நிறையா வந்துச்சுடாப்பா. ஆஃபர் ஒரு ஆஃபர் வந்துருச்சு. இன்னைக்கு 2 ஆஃபர் வந்துடும். இல்ல இன்னைக்கு 2 ஆஃபர் வந்து அது ஸ்டேட்டஸ் வேற. இன்னைக்கு 2 ஆஃபர், இன்னைக்கு அட்டன் பண்ணதுல 2 ஆஃபர் வந்து பிஎன்பி பெரிபஸ் ரூபா. ஒருத்தனுக்கு 8 லட்சம், ஒருத்தனுக்கு 10 லட்சம் வந்து நாங்க காட்டணும். இல்ல மோஸ்ட்லி நிறைய இதுல ஃபேஸ் டு ஃபேஸ் கூப்பிடுறது இதேதான் முடியும். சில இதுல ஃபேஸ் டு ஃபேஸ் கூப்பிடுறாங்கன்னா நம்ம தான் போய் அட்டன் பண்ணணும். அதுதானே நம்ம படிக்கிறோம். ப்ராஜெக்ட் ஃப்ளோலாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அதை நீங்க அப்படியே நீங்க போய் பேசினாலே போதும். ஃபேஸ் டு ஃபேஸ் மோஸ்ட்லி மேனேஜர் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்க ப்ராஜெக்ட்ல எப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஆமா, இன்டர்வியூ அட்டன் பண்ணி உள்ள போறதுதான். உள்ள போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட இதுதான். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. கிளவுட் மாடல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ், பிஏஎஸ் அண்ட் எஸ்ஏஎஸ். ஞாபகம் இருக்கா? ஐஏஎஸ், பிஎஸ், எஸ்ஏஎஸ் சொன்னா பார்த்ததா? நீங்க என்ன கிளவுட் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த 3 சினாரியோஸ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லியே கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஆன்-பிரம் அப்படின்னும் போது எல்லாமே நம்ம தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஆன்-பிரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின் போது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதே கிளவுட் பிரைம்ல வரும்போது அதை 3ஆ பிரிச்சுக்கிட்டாங்க. அதுதான் இன்ஃப்ரா ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஓகேங்களா? இது நீங்க எந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம் படிச்சாலும் இந்த 3 சர்வீஸ் தான் காமனா இருக்கும். இதுதான் கிளவுட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி பண்றது எல்லாமே இன்ஃப்ரா ஆஸ் அ மாடல்ல தான் நம்ம பண்றது. இன்ஃப்ரா ஆஸ் அ சர்வீஸ்ல பாதி ஃபுல்லா நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், பாதி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ்ல கொஞ்சம் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், முக்கால்வாசி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. சாஸ் ப்ராடக்ட்ல எண்ட் டு எண்ட் அவங்களே பார்ப்பாங்க. இது சாஸ் ப்ராடக்ட் அப்படின்வாங்க. சரியா? நம்ம படிக்க போற இப்ப இந்த இபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ்ல வரும். ஓகேங்களா? இதுல எண்ட் டு எண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ஸே பார்த்துப்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 தான் பார்ப்போம், அப்ளிகேஷன் அண்ட் டேட்டா. ஓகேங்களா? இதுதான் நம்ம பார்ப்போம். அப்ப பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ்ல எண்ட் டு எண்ட் ஒரு வெப் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் வழியா என்ன பண்றாங்க, மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கான கோட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதை ரன் பண்றதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் தேவை, போஸ்ட் பண்ணி ரன் பண்றதுக்கு ஒரு சர்வர் எல்லாமே தேவை. அப்ப என்கிட்ட கோட் இருக்கு, ஆனா அதை கிரியேட் அதை ஒரு என்விரான்மெண்டா ரெடி பண்றதுக்கு என்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. அதை நான் ரெடி பண்ணணும்னா நான் வந்து அதுக்குன்னு ஒரு லோட் பேலன்சரு, ஒரு 3 tier ஆர்கிடெக்சரே போடணும். வெப் சர்வர், ஆப் சர்வர், அதெல்லாம் நான் எதுவுமே போடாம அதை அப்படியே தூக்கிட்டு வந்து நான் இவங்க கிட்ட கொடுத்தா மட்டும் போதும், என் கூட மட்டும் கொடுத்தா போதும். எண்ட் டு எண்ட் அவங்களே என்ன பண்ணிப்பாங்க, பார்த்துப்பாங்க. இதுதான் எலாஸ்டிக் பீன் ஸ்டாக், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். அதை மேனேஜ் பண்றதுக்காக ஒரு சர்வீஸ் இருக்கு, அது என்னது, எலாஸ்டிக் பீன் ஸ்டாக். சரிங்களா? எண்ட் டு எண்ட் வெப் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இதை பேஸா இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் கொஸ்டின்ஸா ரைஸ் ஆகல.
ஆனா இதை பேஸ் பண்ணி நிறைய டாஸ்க் வரும். லைக் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்னா சில இன்டர்வியூஸ்ல எல்லாம் அசஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அசஸ்மெண்ட்ல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த இபிஎஸ் கான்செப்ட் தான் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அது பண்றது கொஞ்சம் கடுப்பா இருக்கும். அந்த அசஸ்மெண்ட்லாம் வந்து பண்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அது பண்ணாதான் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில அசஸ்மெண்ட்லாம் இருக்கு. நான் அதுல மோஸ்ட்லி ஒரு 2 அசஸ்மெண்ட்ல நான் பார்த்திருக்கேன். இந்த இபிஎஸ் கான்செப்ட் வந்து கேட்பானுங்க. என்னன்னா ஒரு அப்ளிகேஷனை நம்மளே டெவலப் பண்ணி அந்த அப்ளிகேஷனை நம்மளே என்ன பண்ணணும் அப்படின்னா இபிஎஸ்ல வந்து ஹோஸ்ட் பண்ணி காட்டணும். அதான் டாஸ்கே. அதை வந்து ஆட்டோமேட் பண்ணி அதாவது ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்றதுக்கான கோடை நம்மளே எடுத்து நம்மளே அதை ஆட்டோமேட் பண்ணி DevOps டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த கோட் என்ன ஆகணும் இபிஎஸ்ல போய் டெப்ளை ஆகணும். இபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இதை எண்ட் நீங்களே பண்ணுங்கன்னு. இது ஒரு அசஸ்மெண்ட்னு சொல்லி கொடுப்பாங்க நம்ம கிட்ட. அதை நம்ம பண்ணணும். பண்ணா உடனே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 2 இதுல பார்த்தேன் அது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜரா நம்ம சாம்பிளா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாம்பிள் அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்றதுக்கு நான் டாம் கேட் அப்படின்ற நேம் செட் பண்றேன். என்விரான்மெண்ட் வந்து டாம் கேட் என்விரான்மெண்டா இருக்க போகுது. ஸோ இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபால்ட்டா தான் கொடுக்க போறோம். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஃபிகர் எல்லாம் பண்ண போறது இல்லை. இது ஒரு ஜஸ்ட் ஒரு கான்செப்டா தெரிஞ்சுக்கோங்க. பாஸ் என்விரான்மெண்ட் மாடல்ல நான் வந்து ஒரு சர்வீஸ் படிச்சிருக்கேன்னா அது வந்து இபிஎஸ். ஓகேங்களா? இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த இபிஎஸ்ல இன்னொரு கான்செப்ட் என்ன கேட்பாங்க, டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இபிஎஸ்ல எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ல மொத்தம் நிறைய டைப் இருக்கு. ரோல் பேக்னு ஒன்று இருக்கு, கெனரி டெப்ளாய்மெண்ட் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது ப்ளூ கிரீன் டெப்ளாய்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்றது ப்ளூ கிரீன் தான். ப்ளூ கிரீன் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ப்ளூ கிரீன் டெப்ளாய்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இது பண்ணுவாங்க. ப்ளூ கிரீன் டெப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ என்விரான்மெண்ட் கிரீன் என்விரான்மெண்ட். யா ப்ளூ என்விரான்மெண்ட் கிரீன் என்விரான்மெண்ட். ப்ளூ என்விரான்மெண்ட்ல தான் ஆல்ரெடி நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. கிரீன் என்விரான்மெண்ட் அப்படின்றது புதுசா நம்ம வந்து டெப்ளாய் பண்ண போற என்விரான்மெண்ட். இது என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளூ மாதிரியே கிரீன் என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோன் பண்ணி எடுத்துப்பாங்க. ப்ளூ என்விரான்மெண்ட் மாதிரியே என்ன பண்ணுவாங்க கிரீன் என்விரான்மெண்ட்டை க்ளோன் பண்ணி எடுத்துப்பாங்க. க்ளோன் பண்ணி எடுத்துட்டு புதுசா வந்த அப்டேட் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க கிரீன்ல கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதை ரன் பண்ணி பார்ப்பாங்க. ப்ராப்பரா ரன் ஆகுதா, எல்லாம் ஸ்டேபிள்டா இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்பாங்க. எல்லாம் ஓகே ஆகுது அப்படின் போது ஆட்டோமேட்டிக்கா இதோட யூஆர்எல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வாப் பண்ணி விட்டுருவாங்க. இதுல இருக்கிற யூஆர்எல் இதுக்கும் இதுல இருக்கிற யூஆர்எல் இதுக்கும் அப்படி என்ன பண்ணுவாங்க மாத்தி விட்டுருவாங்க. அப்ப டிராபிக் எங்க போக ஆரம்பிச்சிருன்னா கிரீனுக்கு போக ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா டிராபிக் ரவுட் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரு டவுன் டைமே இல்லாம உங்களால என்ன பண்ண முடியும், ஒரு அப்டேட்டை கொண்டு வர முடியும். ஒரு டவுன் டைமே இல்லாம ஒரு சிஸ்டம்ல ஒரு அப்டேட்டை கொண்டு வராங்க அப்படின் போது அப்ப அதுல மோஸ்ட்லி யூஸ் பண்ற டெப்ளாய்மெண்ட் எதுனா ப்ளூ கிரீன் தான். ப்ளூ கிரீன் டெப்ளாய்மெண்ட் தான் அதிகமா யூஸ் பண்ணும். அது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த இபிஎஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய இருக்கும். அதுதான் கேட்பாங்க இபிஎஸ்ல ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளூ கிரீன் டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாலே போதும். சரி, அப்ப வாட் இஸ் மீனிங் ஆஃப் ப்ளூ கிரீன் அப்படின்னும் போது நான் சொன்னேன் இல்லையா கான்செப்ட், அதுதான் ப்ளூ என்விரான்மெண்ட் ஒன்று இருக்கும், கிரீன் என்விரான்மெண்ட் ஒன்று இருக்கும். ப்ளூவோட இதெல்லாம் கிரீன்ல வந்து செட் க்ளவுட் பண்ணி எடுத்துட்டு புது அப்டேட் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா யூஆர்எல் ஸ்வாப்பிங் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்டேட்ஸ்க்கு கொண்டு வருவாங்க. சரியா? இது நிறைய லாங்குவேஜ் இது சப்போர்ட் பண்ணோம். நம்ம இந்த இடத்துல டாம் கேட் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வரோம். ஜாவா பேஸ்ட் தான் இது. சாம்பிள் அப்ளிகேஷன் இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சாம்பிள் அப்ளிகேஷனே எடுத்துக்கிட்டோம். என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும், ஃப்ரீ டயர் எலிஜிபிள் ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சர்வீஸ் ரோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது புதுசா ரோல் கிரியேட் பண்றீங்களா இல்ல ஆல்ரெடி ஏதாவது ரோல்ஸ் நீங்க அட்டாச் பண்ண போறீங்களா அப்படின்றதான் கேக்குது. நம்ம புதுசா ஒரு சர்வீஸ் ரோல் கிரியேட் பண்ணலாம். எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்ன்றதுக்காக ஒரு சர்வீஸ் ரோல் ஆட்டோமேட்டிக்காவே அது ஒன்று கிரியேட் பண்ணிக்கும். கீப்பர் வந்து ஆல்ரெடி இருக்கிற கீப்பர் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஏதாவது இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் நம்ம என்ன பண்ணலாம்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னன்னா லைக் வந்து ஒரு EC2க்கு வந்து S3 கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ரோல். அந்த ப்ரொஃபைல் நான் வந்து
டெராஃபார்ம்ல டெராஃபார்ம் நேம் வந்து டெராஃபார்ம்னு வச்சிருக்கேன். பட் ஆனா அதுக்குள்ள இருக்கிற ரோல் இவ்வளவுதான். EC to S3 கனெக்ட் நம்ம சும்மா ஒரு ரோல் இது கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விபிசி நம்ம நெட்வொர்க்குள்ள கொண்டு வரீங்களா? இப்ப நெட்வொர்க்குள்ள கொண்டு வரீங்கன்னா நம்ம இங்க என்ன கொடுக்கணும்? நம்ம விபிசியோட ஐடி கொடுக்கணும். நம்ம இப்போதைக்கு டிஃபால்ட் விபிசி தான் கிரியேட் பண்றோம். அதனால அதை அப்படியே விட்டுருங்க. பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஆக்டிவேட் நம்மளோட விபிசி செலக்ட் பண்றேங்க. சாரி நம்மளோட டிஃபால்ட் விபிசி 3 ஜோனுமே கொடுக்குறேன். எதுக்காக? ஃபார் ஹைலி அவைலபிலிட்டிக்காக. டேட்டா பேஸ் ஏதாவது கனெக்ட் பண்றீங்கன்னா டேட்டா பேஸ் செட் பண்ணிக்கோங்க. நம்ம அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஸ்னாப்ஷாட் எதுவுமே தேவையில்லை. அது டிஃபால்ட்டா தான் கிரியேட் பண்றேன். அதாவது என்கிட்ட ஒரு கோடு இருக்கு. ஒரு டாம் கேட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் கோட் அதுல இருந்தே தான் எடுத்துக்கிறேன். அந்த கோடை எனக்கு வந்து ஒரு சர்வர்ல டெப்ளாய் பண்ணி காமி. டெப்ளாய் பண்ணி எனக்கு அவுட்புட் காமி. அந்த சர்வர் கிரியேஷனுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வேணுமோ அது சும்மா கான்ஃபிகர் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அது என்ன வால்யூம் வேணும். ஆக்சுவலா முன்னாடிலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. என்ன நான் ஒரு ஒரு 1 இயர் பிஃபோர்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளா அந்த கோடு இருக்கும். அந்த கோடை கிளிக் பண்ணுவேன். சர்வர் கிரியேட் பண்ணு கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா எண்ட் டு எண்ட் எல்லாமே பண்ணிடும். 2 ஸ்டெப்ல வேலை முடிச்சிடும். இப்பதான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா எல்லாத்தையுமே நீயே எனக்கு வந்து சொல்லி கொடுத்துரு. நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றேன். நீ வந்து புதுசு புதுசா சர்வீஸ் நீ போய் கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. நீ என்ன கிரியேட் பண்ணணும் சொல்லு. அதை எனக்கு கான்ஃபிகர் மட்டும் பண்ணி கொடு. நானே கிரியேட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். அந்த அந்த கான்ஃபிகரேஷன் தான் இங்க நம்ம பண்றது. கிளவுட் வாட்ச் என்னன்னா கிளவுட் வாட்ச் மெட்டா சர்வீஸ் இதெல்லாம் டீஆக்டிவேட்டட் இதெல்லாம் இது பண்ணி விடுங்க. ஆல் டிசிபி செட் பண்ணிக்கிறேன். சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் இதெல்லாம் பாருங்க. ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்லாம் அது பாருங்க. ஆட்டோ ஸ்கேலிங் சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் டிமாண்ட்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. இது வந்து T2 ஸ்மால்லாம் வேண்டாம். எல்லாமே T2 மைக்ரோல கொடுப்போம். அப்பதான் நம்மளுக்கு வந்து என்ன வராது, சார்ஜஸ் வராது. ஹெல்த் ரிப்போர்ட் எல்லாம் டிஃபால்ட்டா இருக்கட்டும். டிஃபால்ட் 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 நெக்ஸ்ட் ரிவ்யூ அண்ட் எனக்கு எண்ட் டு எண்ட் எல்லாமே இப்போ கிரியேட் ஆகும். இப்போ எனக்கு இது ஃபுல்லாக கிரியேட் ஆச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல எனக்குன்னு சொல்லி ஒரு டொமைன் நேம் இங்கே வரும். இந்த டொமைன் நேம் ஹிட் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு அவுட்புட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கிரியேட் இங்கே பாருங்க. எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் S3 பக்கெட்னு ஒன்று இருக்கா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இங்கே பாருங்க. environmental transpending initializing the progress running there is no instance. இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் இங்கே கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிரியேட் ஆகிறதுக்கு சர்வர் ஏதோ கிரியேட் ஆகணும். இந்த பாருங்க. ஐபி அட்ரஸ் கிரியேட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா 1 by 1 எனக்கு இதுவே எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். முடிச்ச பிறகு இந்த இடத்துல ஹெல்த் வந்து பெண்டிங் ஹெல்த் வந்து ஆக்டிவ்னு இருக்கும், ஹெல்தின்னு இருக்கும், இங்க டொமைன் நேம் இருக்கும். வெயிட் பண்ணிக்கோங்க.
பாருங்க இந்த இருக்கா, நான் ஹிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது அவுட்புட் வரும். வச்சா கங்க்ராச்சுலேஷன், ஃபர்ஸ்ட் AWS எலாஸ்டிக்னா ரவுண்டிங் ஆன் ஓன் டெடிகேட்டட் என்விரான்மெண்ட். சரியா? ஸோ ஒரு பேசிக்கா ஒரு அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம டெப்ளாய் பண்ணி பார்த்துருக்கோம் ஒரு என்விரான்மெண்ட்ல. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்பலாம் டீப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ரவுட் 53 கான்செப்டை ஃபோக்கஸ் பண்ணா போதும். சரிங்களா? அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் இதை முடிஞ்ச உடனே இதையும் என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பராக டெர்மினேட் பண்ணுங்க. டெர்மினேட் ஏன்னா இதெல்லாம் காஸ்ட், இதெல்லாம் ஃப்ரீ கிடையாது, இதெல்லாம் காஸ்ட் போடுவோம். ஏன்னா இதெல்லாம் டெலிட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காஸ்ட். சரி, டெர்மினேட். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டெர்மினேட் ஆகும். இது எல்லாமே டெலிட் பண்ணு, எல்லாமே டெலிட் பண்ணு. சரியா? நீங்க அந்த ரவுட் 53 கான்செப்ட் மட்டும் நான் சொன்ன அந்த 2 சினாரியோஸ் மட்டும் பண்ணுங்க, இந்த வெயிட்டட் அப்புறம் லேட்டன்சி. சரியா? அந்த 3 இது பாருங்க. அதை பார்த்து இது பண்ணுங்க. சரியா? டாம் கேட்லயும் இங்க அப்ளிகேஷன்ஸ் டெலிட் அப்ளிகேஷன் டெலிட், அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆகும். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். கொஞ்ச நேரத்தில் ரெக்கார்டிங் செஞ்சு விட்டுறேன். நாளைக்கு